ஐயப்ப சுவாமிக்கு 30 கோடி தேவர்களுக்கு பட்டினத்தார் சுவாமிகளுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு வெற்றியே. திண்டுக்கல் திண்டுக்கல் பக்தராங்க. திண்டுக்கல் கொஞ்சம் தள்ளிங்கண்ணே. திண்டுக்கல் டீ கடையில் டீ எல்லாம் இருக்குல்ல எல்லாத்துக்கும். கடையில் ஒரு கதை கேட்க மழை நேரம் எல்லாத்துக்கும் குடிச்சுக்கணும்ல. திண்டுக்கல் என்னுடைய குடும்பத்தில் பண நஷ்டமும் நோய் நொடியும் இருக்குது. அதை தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவங்க யார்? பாப்பா கால் வந்துட்டு வரலாம். அடுத்து இடம் சொத்து தகுந்தமா பிரச்சனையுடையவங்க யார்? முன்னால் வந்து நின்னியா? முன்னால் வந்து நின்னுங்க. ஓகே. இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வாங்க. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக பண நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு பிள்ளையை பற்றிய மன உபாதை உள்ளத்தில் தோன்றி கொஞ்சம் குறைபாடாக இருக்கும். அதில் ஒரு பெண்ணடியாளுடைய உடல்நிலையில் கோளாறு ஏற்பட்டு மனவேதனை நடந்துக்கிட்டு இருக்கும். இதையெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லுதேன். வேறு என்ன வேணும்? காலன்ட்டாப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தா எல்லா கஷ்டமும் தீர்த்து தாரேன். கடன் படாமல் காப்பாற்றி ஆரோக்கியம் வாழ வைக்கிறேன். இந்தாப்பா காலன்ட்டு வரலாம். அடுத்து திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. நின்றுக்கா ஒரு தடவை கால் வந்துட்டு வரணுமே. அஸ்வத் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து மீள முடியாமல் உன் உரிமைகள் கிடைக்காம நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அதில் எதிர்பார்க்கவனுடைய எண்ணத்தை திருப்பி உன் சொத்தை வாங்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். பில் மாப்பிள என்னது என்ன பில்? இதுக்குள்ள பில் வேணும். கர்மசாமிக்கு உன் சொத்தை மீட்டி தரேன். 3 மாத அவகாசத்தில் மனம் மாறி எழுதி கொடுப்பான். போ கல்யாணத்தை வந்து கிடந்துவேன். ஆத்திரப்படாதீங்கம்மா. உடல் ஆரோக்கியம். அடுத்து திண்டுக்கல்லிருந்து உடல் ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய வாழ்வு குறைந்து விடுமோ என்று வேதனைப்பட்டு வந்த மக்கள் முன்னால் வந்து நின்னுங்க. இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வரலாம்ப்பா. யாருக்குப்பா கல்யாணம் நடக்கணும்? என்னுடைய பையனுக்கு. கண்ணை கையை கொரு. கண்ணை முடிக்கா. உன் வீட்டுக்குள்ள நான் வரேன்னு அடிக்கடி என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? அதே மாதிரி முருகனுடைய மயிலும் வேணும் வருது. இப்போ உன் பிள்ளைக்கு 3.25 ஆண்டுகளாக நீ பார்க்குற முயற்சியெல்லாம் தோல்வி விட்டுக்கிட்டே இருப்ப. அதில் என்ன காரணம்? அதுக்கு எதுவும் மந்திரதந்திரம் நடந்திருக்கா அல்லது விதியின் கோளாறா என்பது உன்னுடைய கேள்வி. உன் பிள்ளைக்கு மந்திரதந்திரம் இல்லை, ஆனால் திருமாங்கல்ய தடை இருக்குது. அதிலிருந்து நீக்கி கல்யாணம் முடிச்சு வச்சா போதுங்களா? கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு இந்தா ஜெயிக்கிறேன். ஆவணியில் நிச்சயமாகும். ஆனந்தமடைவாய். என்னாலும் என்னோடு இருப்பாய். புண்ணியம் கிடைச்சாச்சு. சந்தோஷம். கர்மசாமிக்கு கால் வந்துட்டுவாமா. அடுத்து நான் என்னுடைய வேலை சம்பந்தமாக முயற்சி பண்ணியிருக்கிறேன். அது இன்னும் நடக்கலையே. ஏன் அப்படின்னு ஒருத்தன் காக்கா. என்ன வேலை உனக்கு? என்ன வேலை? என்ன வேலை? நீ முன்னால வா. என்ன படிச்சிருக்க நீ? என்ன படிச்சிருக்க? 2 நீ இதில் லவ் பண்ணுறவன் யாரு? கண்டுபிடிச்சேன். கொஞ்சம் அங்கே நின்றுக்காங்க. கால் வந்துட்டு வா. வரலாம். உடனே வாமா. வரலாம்.
இந்த துயரங்களுக்கெல்லாம் எதுவும் முன்னோர்கள் எதுவும் பாவம் செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தேன். முன்ஜென்ம பாவத்தின் வினைகளால் இந்த துயர அலைகள் நடக்கு. புரியுதா? அதனால் உன் மகனை காப்பாற்றித்தாரேன், இவன் ஆரோக்கியத்தில் மாற்றம் இருக்காது, உயிர்கண்டம் இருக்காது, காப்பாற்றித்தாரேன், கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு வரட்டும், ஒன்று வந்து வாங்க, வாமாச்சிக்கிறோம். இந்தா வெற்றி உண்டு. பக்கத்தில் வரணும். மருத்துவம் சொந்தமான வேலை வேணும்னு யார் கேட்டு வந்திருக்கா? நீ எனக்கு ஊசி போடுவியா, மாட்டுக்கு ஊசி போடுவியா? மாட்டுக்கு கால் வந்துட்டு வா. ஒரு கேள்வி தானே. வா, உன்னுடைய அப்ளிகேஷன் வந்து அங்கீகரிக்கப்பட்டது. அதனால் போஸ்டிங் வந்து இந்த வருஷத்தில் உன்னை கூப்பிட்டு தரக்கூடிய நேரம் வந்துருச்சு. வெற்றி ஆயிரும். வேலை கிடச்சோன்னா மாத சம்பளம் கோயில் தர்ம கட்டளைக்கு கொடுத்துரு. வெற்றியானடா போடா. கர்மசாமி ஏலே, எனக்கு காது கேட்காதுல. என்ன அடுத்து அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதி போகிறதா அல்லது அப்ளிகேஷன் போட்டு போகிறதா? என்ன இல்லை எக்ஸாமில் போகிற எழுத போகிற? நீ கால் வந்துட்டு வா, நீ அங்கே நெல். நீ பரிச்சு எழுதினாலும் மண்டையில் நிற்காது, புரியுதா? இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. உட்காருடா. யாரு? உங்கள் அம்மா எங்கே இருக்கா? உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுமே, புரியுதா? சரி, இந்தா உனக்கு வேலைக்கு 2026 7வது மாதத்தில் கிடைக்கும். கால் வந்துட்டோட தம்பி. உன்னுடைய தந்தையாருக்கும் உனக்கும் கொஞ்சம் கிரகங்கள் சரி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கா. எங்கே இருக்காரு? கிரகங்கள் சரி கிடையாது. அதனால் தந்தையை பிரியணும், அப்படி இல்லைன்னா பகைக்கணும். இதுதான் உன்னுடைய விதி. கலட்டுவோம். அதனால் உனக்கு நிச்சயமாக இந்த வேலையை கொடு, இவனுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டு என்பது உத்தரவாயிடுது. வெற்றி வாழக்கூடிய என் பிள்ளைக்கு கண்ண முடிக்கா. நல்ல மலையாடுறா, செல்லக்குட்டி எடுப்பான், நல்ல பிள்ளையா. அப்படி ஆம்பளை. கர்மசாமி என் மனசுக்குள்ளே நினச்சிக்கடா. கர்மசாமிக்கு இந்தாடா உனக்கு வேலையும் கிடைக்கும், அதிர்ஷ்டம் மிகுந்த செல்வமும் கிடைக்கும். அசத்து போ. கர்மசாமிக்கு ஆத்திரப்பட, நான் கூப்பிட்டா தான் உண்டு, யாரும் ஆத்திரப்படக்கூடாது. பழனி, பழனி பக்கம் ஒட்டஞ்சத்திரம். பழனி பக்கம் ஒட்டஞ்சத்திரம் பக்தர் வாங்க. பழனி பக்கம் ஒட்டஞ்சத்திரம். பழனி பக்கம் ஒட்டஞ்சத்திரம் பக்கம். ஒட்டஞ்சத்திரமா கால் வந்துட்டு வரலாம். வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய தந்தையார் வழியில் 3 தலைமுறைக்கு முன்னால் ஒரு பெண்ணடியாளுக்கு தீராத நோய் இருந்துச்சு. தீராத நோய் அப்படின்னா கேன்சர் சம்பந்தமான நோய். அந்த மரபு வழிகளில் வந்த மகன் நீ. இப்போ இந்த தொண்டையில் இருக்கிறத கட்டிய கேன்சராக இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? கால் வந்துட்டு வரலாம். வரலாம்ப்பா. இந்த பேச்சை வலிமையாக்கணும்னு சொன்னால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த ஆப்ரேஷன் பண்ணால் கேரண்டி கொடுக்க முடியாது. ஆப்ரேஷன் பண்ணால் கேரண்டி கொடுக்க முடியாது. அறுவை சிகிச்சை வேண்டுமா, அப்படின்னா பேச்சு இந்த குரலே போதுமா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து பார்க்கும் பொழுது
இந்த குரலுடைய ஒலி சப்தநாதத்தை நான் கூட்டி தரேன், கட்டிய வளராமல் நிறுத்தி தரேன், கிரியோசிசன் மூலமாக அதை கரைச்சி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. என்னப்பா? அதனால் ஆயுள் கண்டவில்லை, காப்பாற்றப்படுகிறோம், மன நிறைவோடு இருக்கலாம். இந்தாப்பா வெற்றியாகிட்டார். கர்மசாமிக்கு மாயாபுரம் நாராயணா ஆனந்தம் மாயாபுரமா? மயிலாடுதுறை, மயிலாடுதுறை என்னும் மாயாபுரம், மயிலாடுதுறை என்னும் மாயாபுரம். மாயாபுரமா? அது பக்கத்துலையா? அங்கேருந்து 27 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. உங்களுக்கு உங்களுக்கு 7 கிலோமீட்டர். மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக உங்களுக்கு உள்ளே வரலாம். கால் வந்துட்டு வாங்க. என்ன வேணும்ப்பா? கடன் தீர்க்கணும். பிள்ளையை பற்றி ஒன்றும் பேச வேண்டாமா? கால் வந்துட்டு வா. உன் மகனை பற்றி தான் நான் பேசணும், உன் கடனை பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சு மேலே இருந்து. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகள் நிலையில்லாத மனமும் உள்ளத்தால் அணங்காத குணமும் பெற்று பிள்ளையால் மன உபாதை நடக்கும். புரியுதா? அதே மாதிரி உன் துணைவியாருடைய ஆரோக்கியத்தில் குறையும் மன உபாதைகளும் இருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ளே இதுக்கு முன்னால் முன்னோர்கள் ஆடிய சாமியினுடைய அருள் சக்தி மரலாடியராக இருந்தவர்கள். ஆனால் இப்போதைக்கு அந்த சக்திகளெல்லாம் தடைபட்டு வேதனைக்குரியதாக இருக்கிறது. இப்போதைக்கு கடன்களும் தொழில் சரிவும் இருந்து எதையாவது ஒன்றை மாற்றி அமைக்கணுங்கிற நிலைகளில் வேதனைப்பட்டு இருந்துக்கிட்டு இருக்க. அதை மாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா சந்தோஷமாக இருப்பான். இந்த பணம் கால் வந்துட்டோமா? கர்மசாமிக்கு சரி. ஒன்றும் பேசாத, ஒரு வாரத்துக்கு பதில் சொல். தாயே பராசக்தி, நீ என்ன கேட்கணுமோ கேட்டுக்கலாம். என்ன செய்தான்? கால் வந்துட்டு வா. நல்ல விடலை, ஏற்றுக்கிடவே முடியாது. கால் வந்துட்டு வா. போய் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒழுங்காக உட்காரமாகல. கடல் கடந்து இருக்கின்ற உன் மகனுக்கு காதலால் ஒரு மனவயம், அவனுடைய காது பணங்கள்லாம் பதிந்து சட்டப்படி சில குழப்பமும் சில மனிதர்களால் இடைஞ்சலும் நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அவன் மனதை திருப்பி வெற்றியாக்கி கொண்டு வந்து சேர்த்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. யாரு? இந்தா அவன் மனதை மாற்றி தாரேன், உனக்கு உதவியாக இருக்க வைக்க. போ, தீர்ந்தாச்சு. இந்தா வாங்க வாங்க. இந்தாப்பா நல்லா இருக்கியா? சரி, ஓகே. கர்மசாமிக்கு உத்தரவு இல்லையே. யார் நீங்கள்? இவனுக்கா? கேட்டு பார்க்குறேன். எப்பா வீரனார்னு ஒரு சாமி வரார, எங்கே இருக்காரியா வீரனார்? சரி, என்ன செய்யணும் உனக்கு? இப்போ ரெண்டு பிள்ளைகள் இருக்கா? கால் வந்துட்டு வா. அது சொன்னால் வரணும், தடை போட்டுருவோமா? உன் பிள்ளையினுடைய மனத்தை பார்த்தேன். உன்னை மீறி வாழறதுக்கு புறப்பட்டுருமோங்கிற ஒரு மனப்பயமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த மனநிலைகளை திருப்பி தெளிவாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு இந்தாப்பா
ஜெயிச்சு தரேன். இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கா. நல்லா இருக்கும். சரி. ஆமாம், திருப்பூர். திருப்பூர் அங்கேயே நிற்க சொல்லுங்க. அங்கேயே நிற்க சொல்லுங்க. அப்படியே நில்லுங்க. குழந்தை பற்றி கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? குழந்தை பற்றி கேட்டு வந்தவர்கள் திருப்பூர். குழந்தையை பற்றி கேட்டு வந்தவங்க உண்டாமா? குழந்தை வேணும் அப்படி கேட்டு வந்தவங்க. திருப்பூரில் எந்த இடம்? கால் வந்துட்டு வா. மனத்துன்னு அங்கே போகிறேன். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. நிதானமாக படபடப்பு இல்லாமல் கும்பிடு பார்ப்போம். உட்காந்துக்கலாம். ஓஹோ, அப்படியா? ஆழ்ந்து அகன்று நடந்து சென்றால் ஆதி சிவபெருமானுடைய ஆலயம் ஒரு பக்கம், இன்னொரு நிலைக்கு தாண்டி போனால் நாகம் உற்றிருக்கின்ற ஒரு தெய்வம், அதில் இடையில் பார்த்தால் ஒரு அம்மனுடைய கோயில். இதெல்லாம் உங்கள் ஊர். கால் வந்துட்டு வரலாம். என்னடா கனி வாங்கியிருக்காங்க இல்லையா? மருத்துவ சீட்டெல்லாம் எங்கே இருக்கு? என்ன சொன்னாங்க? அந்த கட்டி தானாகவே கரைஞ்சிரும், அறுவை சிகிச்சை வேண்டாம். உனக்கு குழந்தை பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறக்கும், மாரியம்மான்னு பேர் வச்சுட்டா. வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு திருமணம் முடித்த பின்பு என் வாழ்க்கையில் அமைதி குறைவு வேதனை இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாரு? ஓடியா கால் வந்துட்டு வரலாம். திருமணம் முடித்தாலே வேதனையும் அமைதி குறைவும் தானே, இது என்ன பெரிய அதிசயம்? காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. இன்னொரு தரம் கால் வந்துட்டோமா. கைக்கு கை மாறும் பணமே, அதை கைப்பற்ற நினைக்குது தினமே. வரலாம் வா. ரெக்க கட்டி பறக்குதையா. உன் வீட்டுக்காரனை போய் பார்த்தேன். யாருடா? உங்கள் அப்பனை பார்த்தியா நீ? உங்கள் அப்பாவை பார்த்தியா? என்னைக்கு பார்த்த? அவனுடைய மனம் வேற ஒரு நட்பில் கொஞ்சம் உல்லாசமாக சுற்றிக்கிட்டு அலையுது. இவளை வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய சொத்துக்கள் செல்வங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இவாள்கிட்டருந்து பிடுங்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். அதை கொடுக்காம உன் பிள்ளையும் காப்பாற்றி தரேன், அவனுக்கு செருப்படி கொடுத்து திருத்தியும் தரேன். கால் வந்துட்டு வா. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? யாருமா அந்த பிள்ளை? எங்கே இருக்குவான் பிள்ளை? இந்தா பொறுமையாக இருந்து சாதிக்கணும், எதுக்கும் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். வா, வெற்றி உண்டு. இந்தா நல்லா இருக்கும், பெற்றலாம். எந்த பிள்ளைக்கு பிரச்சனை? அக்கா, உங்கள் அம்மா வந்திருக்காளா? அப்போ கால் வந்துட்டு வரலாம். ஒரு கொடியில் இரு மலர்கள், மகாசக்தி, அற்புத நாயகி, ஆனந்தவல்லி.
அவள் உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டவள். எங்கே இருக்கா இப்போ? அவள் வீட்டுக்காரங்க உள்ளத்தால் பாதிக்கப்பட்டவள். அதனால் அவளுடைய கணக்கை எடுத்து நான் பார்த்தேன். புரியுதா? நல்ல ஆழ்ந்து சிந்தனை பண்ணிக்கா. இன்னும் 6 மாத காலங்களில் அவளுக்கு மனக்கோலங்கள் நடக்கும். அந்த மனக்கோலத்துக்கு பிறகு அவளுடைய உடல்நிலையில் நரம்பு சம்பந்தமான ஒரு பிணி ஏற்படும். ஆனால் அதில் எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஆனால் அவளுக்கு பிறக்கிற குழந்தை ஆம்பளை பையன் பிறப்பான். சிவநேசன் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? சிவநேசன். ஆனால் உன்னுடைய குறையால் கல்யாணம் நடக்காமல் இருக்கிற அவளுடைய ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் அந்த திருமணம் நடக்கலை. விரைவில் நடத்தி வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அல்லையே, இங்கே வா, நீ இங்கே வாம்மா. இந்தா கண்ணை மூடு, நல்ல கண்ணை முடிக்கா. என்ன உண்டு? கால் வந்துட்டு வாமா. இருக்கா? ஓகே. இது ஒரு ஜன்னி வாதத்தை சார்ந்தது. அதனால் இது சித்த வைத்தியம் ஆயுர்வேதிக்கு சம்மந்தமான நோயால் தீர்ந்துடும். இது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேறு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. தைரியமாக இருக்கலாம். பக்கத்தில் வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு என்னுடைய தொழிலும் வருமானமும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டு வந்தவங்க யார்? என்னென்ன தொழில்? இவர் திருப்பூரா? எந்த ஊர்? வாங்க. திருப்பூரில் எந்த இடம்? புரியல. கோஞ்சம்பாளையம். ஊத்துக்குளி ரோடா? மன்னரை, ஊத்துக்குளி, கோஞ்சம்பாளையம். வராரு. கற்பராய சாமி எங்கே இருக்காரு? கால் வந்துட்டு வாங்க. இன்னொருத்தரம் வாப்பா. தேவையில்லாமல் ஏறெடுத்து பார்த்து உன் மேலே பொறாமை கொள்ளணுங்க அவசியமே கிடையாது. ஆனால் போட்டி பொறாமையால் 3 ஆண்டு காலங்கள் உனக்கு நிறைய உடல் உபாதைகளும் பண நஷ்டங்களும் கடன்களும் ஏறி இப்போ தொழில் பார்க்க முடியாத மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பிரத்தியாரால் சில தவறுகள் நடந்து தான் இது நடக்கை தவிர இயல்பானது அல்ல. இதை மாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. சொல்லிட்டு வெண்ணி இருக்கடா, வெண்ணி கொடுப்பா. வெண்ணி முத்தூர் போட்டுருமா? சரி, கரெக்ட், வரலாம். இந்தாப்பா.